எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து ஓம். ஓம் என்றால் என்ன, அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓம் என்பது ஒரு மந்திரம் கிடையாது. உங்கள் கணிப்பு எல்லாமே தவறு. ஓம் என்பது ஒரு நரம்பு சம்பந்தமான ஒரு வடிவம். புரியுதுங்களா? ஒரு உயிர் எப்படி பிறக்கும் போது எந்த டைமென்ஷனில் இந்த சுவாசம் சுவாசிக்குதோ அந்த நரம்போட அமைப்பு தான் அந்த ஓம். அது தலை உச்சிலேருந்து கழுத்துலேருந்து இடுப்புக்கு கீழே என்ற ஒரு 3ஆம் நம்பர் வளையம் தான் அந்த நரம்பு. இது ஒரு யோகி ஒரு நல்ல உடல்நல நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது அந்த சுவாச காற்றை பயிற்சி பண்ணி அந்த நரம்புல இருக்கிற சளி குற்றத்தை சரி செய்கிறவன் தான் அந்த ஓம் என்ற வடிவத்தை உணர முடியும். மற்ற யாராலுமே அது உணர முடியாது. அது சும்மா உங்களுக்கு ஒரு கற்பனை கதைகளாகும்னா நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கின்னு அப்படியே விளையாடினு இருக்கலாம். உங்கள் மனசுக்குள்ளே நான் இதை அடைஞ்சிட்டேன்னு. காற்றை எவன் முழுசாக கட்டி பூஜ்யமாக்குறானோ அவனுக்கு தான் அந்த ஓம் என்ற வளையம் தெரியும். அது கழுத்துலேருந்து உன்னோட குவாண்டம் தேரி. இது ஒரு வளையம், 2வது ஒரு வளையம் 8ஆம் நம்பரு. இந்த 8ஆம் நம்பர் நடுவில் தான் இந்த 2 பால்ஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் ஸ்பார்க்ன்ற ஒரு தன்மை நமக்குள்ள எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அதுதான் ஓம் வால் மாதிரி போட்டிருப்பாங்க. 3ஆம் நம்பர் நடுவில் வால் மாதிரி சுழிச்சிருப்பாங்க. இதுதான் ஓமை தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆ ஊ இம் அம் இம் அது வந்து பிரணவ சவுண்டு. ஓம் என்பது உங்கள் நரம்பு வடிவம் தான் ஓம். புரியுதுங்களா? இந்த 3ஆம் நம்பர் தான் காற்றின் அலைவரிசை குறியீடா நம்ம பயன்படுத்துவோம். இந்த தத்துவத்துக்கு தான் எனர்ஜி ஃபார்ம் 2 குவாண்டம் வராயிர தன்மையில் நடுவில் வர இந்த எனர்ஜி ஃபார்ம் தான் ஓம். இது வராஞ்சாதான் உனக்கு கண்ணு தெரியும், காது கேட்கும், வாய் பேசும், எல்லாம் செய்யும். இந்த 3ஆம் நம்பர் நல்லா வேலை செஞ்சாதான் நீ ஆரோக்கியமா இருப்ப. கடைசி நேரத்தில் இந்த 3ஆம் நம்பர் தான் கோளாறு ஆகும். அது கோளாறு ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் பயிற்சி பண்ணி அது சரியான முறையில் அந்த நரம்பு வழியாக உன்னோட சுவாசத்தை ஏற்றி பழகிட்டினா உனக்கு மரணம் கிடையாது, உன்னோட காற்றுக்கு இறப்பு கிடையாது. அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இந்த காற்று உற்பத்தி ஆகிடுறதோ இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப. இந்த மந்திரம் தான் ஓம் என்ற பிரணவ மந்திரம். இதுதான் முருகனு சிவபெருமானுக்கு சொன்ன கதை. சிவபெருமானு வேற யாரும் இல்ல, உன்னோட உயிர் தான் அந்த சிவன். முருகன் என்பது நீ தான். உன்னுக்குள்ள இருக்கிற விஷயத்த நீயே பயிற்சி பண்ணி, நீயே முயற்சி பண்ணி, நீயே தெரிஞ்சுக்கணும். இது பேர் திருவிளையாடல். புரியுதுங்களா? ஓம் என்பது என்னன்னா ஒரு நரம்பு சம்பந்தமான விஷயம். நன்றி, வணக்கம்.